வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இப்போ நம்ம செய்ய போகிறது லெமன் கொரியாண்டர் ரைஸ். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. ஆட் சம் cumin seeds, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம், ஆப்ஷன். ஆட் chili flakes, finely chopped green chili, finely chopped garlic. இதெல்லாம் add some oregano, half a teaspoon to 1 teaspoon oregano, pepper powder, finely sliced onions. Salt it well. Add some salt. Add some salt to it. உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. Then add the coriander leaves. Just salt it. And add the cooked rice. பாஸ்மதி அரிசி இருந்தால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லைன்னா நம்ம நார்மல் பச்சரிசி இருக்கு இல்லையா, சாப்பாடு பச்சரிசி, அது சால்ட் போட்டு ஆயில் போட்டு வேக வச்சு உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. குக் ரைஸ் இருக்கு. ஆட் த லெமன் ஜஸ்ட், திருவுன லெமன் தோல், எலுமிச்சை பழத்தோட தோல் மட்டும்தான் திருகி எடுத்து வச்சுக்கோங்க. Then add some lemon juice. ஒரு லெமன்லேருந்து எடுத்த ஜூஸ் போட்டுக்கோங்க. 2 கப் அரிசிக்கு நான் சொல்கிறது. the coriander leaves, that's all. Our rice is ready now. இப்போ நம்ம கொரியாண்டர் லெமன் ரைஸ் வித் க்ரீமி மஷ்ரூம் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.